ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் இருக்கிற இந்த சினோ ரீஜியன்ல டானும் பிப்லப்பும் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போக்கிமான் சாகசங்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிப்லப், சீக்கிரம் வெளியில வா. பிப்லப், எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு புது போக்கிமான் ட்ரெய்னர் ஆரம்பத்துல என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம ஒரு புது போக்கிமானை பிடிக்கலாம். போக்கிமான் போக்கிமான் நாங்க ஒரு சேலஞ்சர் மீண்டும் வருகிறோம், மணி தருகிறோம் எங்கள் சாகசத்தை. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க சொல்லி அடிப்போம், இது எங்களோட ஸ்டைல். போக்கிமான் விளையாட்ட பாருங்க, அனல் பறக்கும், உள்ளுக்குள்ள கதி கலங்கும். நாங்க பின்னாலையும் போவோம் வேகமா, எங்க சேட்டையெல்லாம் அடக்கலக்கிடும் பாரு. போக்கிமான் போக்கிமான் அட எதற்கு டென்ஷன், கவலை விடு, நாங்கள் இருக்கையிலே. போக்கிமான் பிரிஞ்சு போறதுக்கான 2 விதம். பனேரியா. பனேரி இது ஒரு ராபிட் போக்கிமான். தன்னோட சுருங்கின காதை விடுவிக்கிறது மூலமா தன்னோட எதிரி மேல பவர்ஃபுல் அட்டாக்க பயன்படுத்தும். அப்போ காது கிட்ட சாதுவா நடந்துக்கணும். ஹே, ஒண்ணு பண்ணலாம். ஒரு போக்கிமானை பிடிக்கிறதுக்கு நல்ல வழி என்னன்னா, இன்னொரு போக்கிமானோட சண்டை போட விடுறதுதான். அப்பதான் நீ பலவீனமாகி என்கிட்ட வருவ. நீ தயாரா? ஓகே பிப்லப், அப்ப உன்னோட பபிள் பீமை யூஸ் பண்ணு. இந்த மாதிரி அட்டாக்க சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. பிரமாதம். அது தப்பிச்சிருச்சு. பிக் அட்டாக். பனேரி உனக்கு பின்னாடி தான் இருக்கு. இல்ல, உனக்கு இது வாங்கலை பிப்லப். வலி பின்னுது. உனக்கு எப்படி இருக்கு? ஹேய், இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஆரம்பத்துல எல்லாருமே இந்த மாதிரி தப்பு செய்வாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியோட போராடணும். ஹே பிப்லப், போக்கிமான் கான்டெஸ்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க அம்மா மாதிரி ஒரு டாப் கோஆர்டினேட்டர் ஆகணும்னு தான் என்னோட கனவு. அதனால நம்ம இப்போ முதல்ல போக போற இடம் ஜோப்லைஃப் சிட்டி. ஏன்னா சீக்கிரமாவே அங்க போக்கிமான் கான்டெஸ்ட் நடக்க போகுதா. இங்க பாரு, அதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய போக்கிமானை பிடிக்கணும். அதுங்களா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட நமக்கான காம்பினேஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பிப்லப். இப்போ போக்கிமான்களை பிடிக்கலாம். வாவ், அது ஒரு பர்மி. பர்மி இது ஒரு பேக்வார்ம் போக்கிமான். சில்லுன்னு அடிக்கிற காத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்க இலைகளையும் கிளைகளையும் வச்சு தனக்கு ஒரு கவசத்தை உருவாக்கிக்கும். எனக்கு தெரிஞ்சு இத பிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விட ஆர்வமா இருக்கே. ஆஹா, நீ கலக்கிட்ட. நம்ம ஒரு போக்கிமானை பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஆமா, அந்த பேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீ சொல்றது சரிதான். நான் இப்பவே அதை பிடிச்சிடுறேன். போ போக்கி பால். நான் ஒத்துக்கிறேன். அதை பிடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது என்னுடைய தப்பு தான். அதனாலதான் அது தப்பிச்சு போயிடுச்சு. புரியுது. நம்ம இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. நம்ம 2 பேருமே நம்மளோட தவறுகளை திருத்திக்க முயற்சி பண்ணணும். ஒன்னா சேர்ந்து எந்த மலையா இருந்தாலும் சரி, அதோட உச்சி வரைக்கும் நம்ம ஏறுவோம். பிப்லப், அங்க ஏதாவது இருக்கா? வாவ், அது ஒரு பிகாச்சு. பிகாச்சு இது ஒரு மவுஸ் போக்கிமான். தன்னோட கண்ணங்கள்ல இருக்கிற எலக்ட்ரிக் பவுச் மூலமா எலக்ட்ரிக் அட்டாக்க எதிரிகள் மேல யூஸ் பண்ணும். அப்போ இது ஒரு எலக்ட்ரிக் டைப்பா? பிப்லப் மாதிரி இது ஒரு வாட்டர் டைப்புக்கு ஏத்தது கிடையாது தான். ஆனா ஓகே, இந்த தடவை தப்பு நடக்க கூடாது. பிப்லப், பபிள் பீமை யூஸ் பண்ணு. அச்சச்சோ, அதோட தண்டர் போல்ட்ன்றது இதுதானா? ஓகே பிப்லப், பிகாச்சு மேல பேக்க யூஸ் பண்ண போ. என்னோட சைக்கிள் அது பாலாடிச்சு போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ தப்பிக்க முடியாது. உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். சீக்கிரம் போ போக்கி பால். என்னது இது? போக்கிமான் பால்ல உன்னை பிடிக்க முடியல. நீ ஏற்கனவே வேற ஒருத்தரோட பார்ட்னரா தான் இருக்கணும்.
இதுங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பீக்கச்சுவை புதுக்க வந்ததுக்கு. ஓ, ஒரு பேசுற மியாத்தா. நீ யாரு? எதிரிகள் கூட்டத்துல புதுசா சேர்ந்தவளா? மியோத் இது ஒரு ஸ்கிராட்ச் கேட் போக்கிமான். பகல் நேரத்துல இது அதிகமா தூங்கும், ராத்திரி நேரத்துல சுறுசுறுப்பா முழிச்சிருக்கும். தன்னோட இடத்தை சுத்தி சுத்தி வரும். அந்த கருவி சொல்றதெல்லாம் வேற மியாத்த தான். என்ன பத்தி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் எல்லார விட ரொம்ப அழகானவன். நாங்க வந்துட்டோம். பீக்கச்சுவை சுத்தி வளைச்சிட்டீங்க போல இருக்கு. எங்க பாருமா, போக்கி பால்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ விளையாடிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதனால வீட்ல போய் சொப்பு சாமான வச்சுக்கிட்டு விளையாடு. பீக்கச்சுவை பிடிக்க வந்திருக்கேன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா பல காலங்களா நாங்க தான் பீக்கச்சுவை துரத்திட்டு இருக்கோம். ஆனா நல்ல வேலையா இன்னைக்கு உன்னாலதான் எங்களோட வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுச்சு. நம்ம பிடிக்க தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடி நம்மள தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அதுக்கு பதிலடி கொடுப்போம். இவங்க நல்லவங்க மாதிரி தெரியலையே. பிப்ளப் பபிள் பீம். தேவையில்லாம நீ இதுல தலையிடாத. இங்க பாருங்க, நீங்க யாருன்னே தெரியல, ஆனா பீக்கச்சுவுக்கு உங்களை பிடிக்கல. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்க. தேவையில்லாம முயற்சி பண்ணா தோத்து போவீங்க நீங்க. பிரபஞ்சத்திலே தோக்கடிக்க முடியாதவங்க. இலக்கு எது வந்தாலும் அதை ஜெயிக்க கூடியவங்க. இங்க நான் ஒருத்தன் இருக்கேன். இந்த உலகத்தை காப்பாத்துறது தான் எங்க லட்சியம். அதுல காட்ட மாட்டோம் என்னைக்கும் அலட்சியம். ஜெஸ்ஸி, ஜேம்ஸ், மியாத்தி தான் எங்க நேம்ஸ். இந்த உலகத்துல எங்க அமைதி நிலவுனாலும் டீம் ராக்கெட் அங்க வந்து எல்லாத்தையும் மோசமாக்கிடுவோம். உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்மள பத்தி கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லியிருப்பா. நாம எங்க இருக்கோம்னு அவளுக்கு தெரியுமோ? சான்ஜிம் டவுனுக்கு வெளியில தான் இருக்கீங்க. சினோ ரீஜியனா? நான் மறந்தே போயிட்டேன். எப்படி நான் மறந்தேன்? இந்த மாதிரி மறக்கிறது உனக்கு வியாதியாவே மாறிட்டு இருக்கு. அதனாலதான் அவளுக்கு நம்மள பத்தி எதுவுமே தெரியல. சினோல டீம் ராக்கெட்டுக்கு பிரான்ச்சே கிடையாது. சரி, அப்படின்னா சினோல நமக்குன்னு ஒரு ஆபீஸ திறந்து நம்மள பத்தி நம்ம பிரபலப்படுத்திப்போம். கண்டிப்பா இது உங்களோட பீக்கச்சு இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்காக நீங்க இந்த பீக்கச்சுவை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஓ வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்து கிளம்புறியா? போக்கிமான்களை அபகரிக்கிறது மூலமா எங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சர்வைவர் ராப்பை யூஸ் பண்ணு. பிப்ளப், ஹேய், அந்த ப்ளூ கலர் போக்கிமான் சுலபமா மாட்டிக்கிச்சு. பீக்கச்சுவோட சேர்த்து அதையும் நம்ம பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு பண மழை கொட்டும். சீக்கிரம் பிப்ளப், உன்னோட பபிள் பீமை யூஸ் பண்ணு. பிப்ளப், உனக்கு எதுவும் ஆகலையே. சின்ன பொண்ணுன்னு தப்பா எடை போட்டுட்டோம். ஆனா கேண்டோ ரீஜன்ல இருக்கிற எல்லாரும் டீம் ராக்கெட்ட பார்த்து ஏன் பயந்தாங்கன்னு இப்ப நாங்க உனக்கு காட்டுறோம். எங்க கிட்ட ஏன் மோதுறோம்னு நீ வருத்தப்பட போற. குழுவா போய் அவளை தாக்குங்க. பபிள் பீம் கோ. பயணம் நல்லபடியா முடிஞ்சது. ஜெஸ்ஸி சொல்றது சரிதான். வழக்கமா நடக்கிறது தானே. நாம மறுபடியும் மண்ணை கவ்விட்டோம். பீக்கச்சுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. நம்ம உடனடியா போக்கிமான் சென்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பீக்கச்சு சக்தி எல்லாத்தையும் இழந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வினோதமான ரெண்டு பேரும் ஒரு பேசுற போக்கிமானை எங்களை தாக்குறதுக்காக வந்தாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா கவலைப்படாத, சீக்கிரமா இது சரியாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நர்ஸ் ஜாய், ரொம்ப தேங்க்ஸ். இப்போதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் டான். பிப்ளப்ப செலக்ட் பண்ணி நல்ல முடிவு எடுத்திருக்க. இது புத்திசாலியாவும் அழகாவும் இருக்கு. சரி, நீ மத்த போக்கிமான்களை பிடிக்க முயற்சி பண்ணியா? முயற்சி பண்ண, ஆனா எதுவுமே வேலைக்காகல. ஆரம்பத்துல இந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக சரியாயிடும். அப்படி பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். புது போக்கிமான் நண்பர்கள் கிடைக்கிறத விட சுவாரஸ்யமான விஷயம் வேற எதுவும் இல்ல. பிப்ளப், கோவப்படாத. இங்க பாரு, நம்ம போக்கிமானை பிடிக்காம போனதுக்கே முக்கியமான காரணம் நீதான். ஹேய், வலிக்குது. ஹேய், என்னையே அடிக்கிறியா? நான் குத்துனா என்ன ஆகும் ஒன்னு சொல்லவா? தெரியுமா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரமாவே ஒத்து போயிடும். நீ என்ன சொல்ற? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்குள்ள ஒத்து போகலையா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. நாங்க இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வரோம். ஓ, அப்போ உங்க பயணம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. முதல்ல காட்டுல தொலைச்சு போன ஒரு பீக்கச்சுவை நாங்க பார்த்தோம். அது துரத்திக்கிட்டு மோசமானவங்க அங்க வந்திருந்தாங்க. என்ன காரணம்னு தெரியல. மோசமானவங்களா? அவங்க
டீம் ராக்கெட்னு சொல்லிக்கிட்டாங்க. போக்கிமான்களை அபகரிக்கிறது தான் உங்க வேலையா? அதனால நான் சீக்கிரமா போய் அந்த பீக்கிச்சு ட்ரைனரை கண்டுபிடிக்க போறேன். அது யாருன்னு தெரியாது, ஆனா இப்ப அவங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் நீ ஜூப்லைஃப் சிட்டியை விட்டு வெளியே போக போறல்ல? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னதான் அடுத்த கான்டெஸ்ட்ல கலந்துக்க முடியாம போனாலும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வெயிட் பண்ணுவேன். எல்லாத்தையும் யோசிச்சு பேசுறியே. ஒரு நல்ல போக்கிமான் ட்ரெய்னர் எப்பவும் தன்னோட போக்கிமான் மேல அக்கறையோட இருக்கணும். அத நீ சரியாவே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஹேய் ஏபாம், டீம் ராக்கெட்டோட பலூன் எங்க இருக்குங்கறத கண்டுபிடிச்சியா இல்லையா? என்னப்பா இது? திடீர்னு அவங்க எப்படி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போனாங்கங்கிறது தெரியலையே. பீக்கச்சுக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காதுல்ல ஏபாம். ஹலோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹேய், அது ஜெனி. அப்போ டீம் ராக்கெட் ஸ்னோக்கு வந்துட்டாங்களா? ஆமா, அவங்கள நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அவங்க கிட்ட தான் என்னோட பீக்கச்சு இருக்கு. ஆஷ், சினோ ரொம்ப பெரிய இடம். நீ தேவையில்லாம தனியா அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. நான் இப்ப நீ ஓய்வு எடுக்கிறதுக்காக ப்ரொஃபசர் லேபுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஓ, நீதான் பேலட் டவுனை சேர்ந்த ஆஷா? ப்ரொஃபசர் ஓக் உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் உனக்காக ஏப்பாமோட போக்கிபால அனுப்பி வச்சிருக்காரு. இப்பதான் அது வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரொஃபசர். அப்புறம் உன்னோட பீக்கச்சு தொலைஞ்சு போனதா நீ சொன்னல. இன்னைக்கு என்னோட புது ட்ரெய்னர் ஒருத்தி வினோதமான ஆளுங்க இருக்கிற டீம் ராக்கெட்ங்கிற குழுக்கிட்ட இருந்து காட்டுல இருந்து பீக்கச்சுவை காப்பாத்துனதா என்கிட்ட சொன்னான். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஓ டோனா, என்ன மன்னிச்சிருங்க. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போக்கிமான் சென்டரை விட்டு கிளம்பி போனா. அவ எங்க போறான்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா நர்ஸ் ஜாய்? அத பத்தி தெளிவால சொல்லல. பீக்கச்சுவோட ட்ரைனரை சீக்கிரமே கண்டுபிடிக்க போறதா சொல்லிட்டு போனா. இரு, இப்ப நீ எங்க போற? நான் போய் டானை கண்டுபிடிக்க போறேன். போக்கிமான் சென்டர் இங்க பக்கத்துல தான் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா அவளும் இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பா. வா போலாம் ஏபாம், சீக்கிரமா போலாம் வா. நமக்கு எதிரா ஒரு புது எதிரி உருவாயிருக்கா. ஆரம்பத்திலேயே அவகிட்ட சண்டை போட்டு நம்ம நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். பாஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்ப சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்காக அலைய வேண்டியதுதான். என்னது இது? எஸ், இது என்னோட 2வது சம்மர் காட்டேஜ். அப்படியா? முதல் காட்டேஜ் சுத்தப்படுத்துற வரைக்கும் நாங்க இங்க தான் தங்கி இருப்போம். பிரமாதம். இப்போ இந்த இடம் நமக்கு தேவைதான். உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேச கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன் இல்ல ஜேம்ஸ்? எதுக்கு வெட்டி பேச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இருட்டா இருக்கிற இந்த இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்போம். இது மட்டும் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதெல்லாம் நீயே பாத்துக்க. நீ இங்கதான் இருக்கியா? ஓ, இதுக்குள்ள என்ன இருக்கு ஜேம்ஸ்? என்ன விட வயசான ஒண்ணு இருக்குமா? இதுதான் என்னோட முதல் பாட்டில் கேப் கலெக்ஷன். என்னோட 2 வயசுல இதெல்லாம் நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன். இது பளபளன்னு இருக்கு, தொடச்சு வைப்பேன். என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாளா நீ இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தியா? போக்கிபாலா? இதுவும் உன்னோடதா? வேற யாரோடதான் இருக்கும். சினோக்கு வரும்போது எப்பவும் நான் இந்த போக்கிமானோட தான் விளையாடுவேன். வெளியே வா கார்னிவைன். பாத்தீங்களா, விக்டரிபெல் மாதிரியே இதுவும் ஆரம்பத்துல என் மேல பாச மழைய கொட்டும். இது போய் நீ சந்தோஷமா சொல்ற? ஏங்கப்பா, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல அது ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. எங்களுக்கு சாப்பிடுறது கிடைக்குமா ஜேம்ஸ்? ஹலோ மிஸ்டர் சீவ்ஸ், நான் தான் உங்க ஜேம்ஸ். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம். அதனால சாப்பிடுறதுக்கு சீக்கிரமா ஏதாவது கொண்டு வரீங்களா? ஜேம்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டான். நமக்கு ஒரு விருந்தே கிடைக்க போகுது. நினைச்ச மாதிரியே விருந்து கிடைச்சிருச்சு. இப்பவும் நீங்க தான் பெஸ்ட் மிஸ்டர் சீவ்ஸ். உங்களுக்கு சேவை செய்யறதுல எனக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, நீங்க இங்க வந்த விஷயத்தை உங்க குடும்பத்துக்கு ஏற்கனவே நான் தெரியப்படுத்திட்டேன் மாஸ்டர் ஜேம்ஸ். கேட்டதும் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்க அம்மா, அப்பா, அப்புறம் ஜெசபெல் எல்லாரும் நாளை காலையில முதல் ஃபிளைட்ட பிடிச்சு இங்க வந்துடுறாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் வராங்களா? உங்களை பார்க்கதான். ஜெசபெல்லா? யாரு? அவதான் ஜேம்ஸோட பார்ட்னரா ஆக போதா. என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது.
இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு நீ போக போறியா? ஜெசபல் மட்டும் இங்க வந்தானா அதுக்கப்புறம் நான் டீம் ராக்கெட்ட மறந்துட வேண்டியதுதான். அவளை நினைச்சு உனக்கு இவ்ளோ பயமா ஜேம்ஸ்? சரி விடு, நம்மளோட பழைய பிளானையே தொடர்ந்து செய்வோம். சினோல டீம் ராக்கெட்டோட பேரை பிரபலப்படுத்துவோம். நம்ம எங்க இருக்கோங்கறத பாஸுக்கு உடனே தெரியப்படுத்திடுறேன். ஹலோ பாஸ், நாங்க இப்ப சினோ ரீஜன்ல இருக்கோம். உங்களுக்காக எப்படி ஹாயினை கைப்பற்ற முயற்சி செஞ்சோமோ அதே மாதிரி நாங்க இங்கேயும் பண்றோம். ஆனா அங்க நமக்கு எதுவுமே கிடைக்கலையே. வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சீனோல இருக்கிற எல்லா போக்கிமான்களையும் உங்க பாக்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட நிறைய திட்டங்க இருக்கு. உங்க பிளானால இது வரைக்கும் 10 பைசா கூட எனக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த தடவையாவது ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். விடாம முயற்சி பண்ணுங்க. எப்போ நாங்க அப்படிதானே பண்ணுவோம். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. அது கேட்டியா? சினோல இருக்கிற போக்கிமான்களை நம்ம பிடிப்போன்னு பாஸ் நம்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு நம்ம நிறைய போக்கிமான்களை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அதுக்கான பரிசை வாங்கிக்கலாம். புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். நாங்க உனக்கு துணையா இருப்போம். சீனோல ஒரு கலக்குவோம். ஆமா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தேனே அந்த 3 பேர் யாரு? உன்னை காண்டாக்ட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பீகஜுவோட ட்ரெய்னர் பேரு ஆஷ். அவன் கொஞ்சம் முன்னாடி தான் இங்க வந்தான். வந்த வேகத்திலேயே கிளம்பிட்டான். அவன் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதா இங்க இருந்து சொல்லிட்டு போனான். அப்போ பிரச்சனை தீர்ந்தது. நம்ம வந்த வழியிலே திரும்ப போனோம்னா அந்த ஆஷை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க போவோம். இந்த நேரத்துல என்னோட பைக் என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏ ஆஷ், ஹேய் ப்ராக், நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். அம்மா நீங்க என்ன பண்ற? ஆமா, உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா ப்ராக்? தெரியுமே, இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஷ். நானும் இவனும் ஒன்னா சேர்ந்து பல காலங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேரு கிளாடினா. என்ன பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த ஏரியாலயே நான் தான் ரொம்ப நல்ல ட்ரக் டிரைவர். ஹாய், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஆமா, கிளாடினாவும் நானும் ஒன்னா பயணம் பண்ணோம். இப்ப அன்புங்கிற பாதையை ஒன்னா கடந்துட்டு இருக்கோம். எங்க இந்த ட்ரக்லயா? ஆஷ், 2 பேருடைய மனசும் ஒத்து போகணும்னா அதுக்கு நிறைய நாள் ஆகும்னு உனக்கே தெரியாதா? ஆனா பீட்டர் சிட்டில இருந்து கிளம்பினதுல இருந்து இவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. இனிமே இவ கூட தான் இருக்க போறா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் ஆஷ். நீ வரப்போற போட்டிகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ ஹனி, எப்ப கால் பண்ணுவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா செல்லம், கவலையப்படாதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் அங்க வரேன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இருங்களேன். உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போறதுக்கு என்ன மன்னிச்சிடு ப்ராக். ஆனா என்னோட லைஃப் பார்ட்னர் அங்க காத்துட்டு இருக்காரு. உடனடியா நான் போய் அவரை பார்த்தாகணும். வரட்டுமா? இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டானே. அதனால நீங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து போங்க. அப்புறம் பார்க்கலாம் ப்ராக். உன்னோட லஞ்சுக்கும் டின்னருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு ஆஷ், நமக்கு எந்த பெண்களுடைய உதவி தேவையே இல்ல. அவங்க இல்லாமலே நம்மளால வாழ்க்கையில பெரிய அளவுல சாதிச்சு காட்ட முடியும். ஆமா, இருந்தாலும் ப்ராக் நீ ரொம்ப நல்லா சமாளிக்கிற. அது சரி, உன்னுடைய பீக்கச்சு எங்க ஆஷ்? அதுதான்ப்பா தெரியல. அந்த டீம் ராக்கெட் இன்னமும் அடங்கலையா? இங்க பாரு, அந்த பொண்ணு பீக்கச்சு எடுத்துட்டு போன போக்கிமான் சென்டர் இதோ இங்க தான் இருக்கு. அதனால நர்ஸ் ஜாய் கிட்ட அவங்க எங்க போனாங்கங்கறத கேட்கலாம். நர்ஸ் ஜாய் கிட்ட விசாரிக்கிற வேலையை ஏன் கிட்ட விட்டுரு. சண்டை போடாதே பாம். இப்போ இந்த மாதிரி சண்டை போடலாம் நம்ம கிட்ட நேரம் இல்ல. நிறுத்து. ஹேய், அது என்ன போக்கிமான்? ஸ்டார்லி. இது ஒரு ஸ்டார்லிங் போக்கிமான். ஸ்டார்லி எப்பவுமே கூட்டமா தான் பறக்கும். தனியா பறந்தா அதை கவனிக்கவே முடியாது. என்ன ஒரு சாதாரண ஃப்ளைங் டைப்பா? பிரமாதம். நாம அதை பிடிக்கலாமா ஆஷ்? எனக்கும் அதான் தோணுது. அப்பதான் பீக்கச்சு எங்க இருக்குன்னு நம்மளால மேல இருந்து தேட முடியும். ஏய் பாம், நான் அந்த ஸ்டார்லியை பிடிச்சாகணும். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும். ஏய் பாம், ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணு. அது பால்பின் அட்டாக். அதோட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் பாம், கொஞ்சம் பொறுத்துக்க. உன்னோட ஃபோக்கஸ் பஞ்சை யூஸ் பண்ணு. ஏய் பாம், ஸ்டார்லி குயிக் அட்டாக்க விட ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்லி விங் அட்டாக்க யூஸ் பண்ணுது. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். ஏய் பாம், சரியான பதிலடி கொடுத்திருக்கு. போக்கி பால். பிரமாதம், நம்ம கலக்கிட்டோம். இப்போ ஆல் ரைட், ஸ்டார்லி என்ன பிடிச்சிட்டேன். என்னாச்சு ஆஷ்?
உனக்கு தெரியும்ல ப்ராக், வழக்கமா நான் இந்த மாதிரி பண்ணும்போது பீகாச்சு எப்பவுமே என் கூட இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா நீ ஸ்டார்லிய புடிச்சதுக்கான காரணமே பீக்கச்சுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்கிறத மறந்துடாத. ஆமால. ஸ்டார்லி வெளியில வா. ஆஷுக்கு சினோல முதல் போக்கிமான் கிடைச்சிருச்சு. அதுதான் ஸ்டார்லி. இப்ப அதோடைய உதவியால நம்ம ஆஷ் பீக்கச்சுவையும் டானையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய தேடுதல் எங்க போய் முடிய போகுது? இது இவ்ளோ சுலபம்னா இது யாருக்கு தேவை?